இந்த ரெசிபிய நான் தடவ சாப்பிடுற வரைக்கும் நம்பல. இந்த ரெசிபி எனக்கு இவ்ளோ பிடிச்சிரும்னு. என்னன்னு தானே பார்க்குறீங்க. பஜ்ஜி மிளகா மோர் குழம்பு கேள்விப்பட்டிருக்கீங்களா இதுக்கு முன்னாடி? நான் ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணும்போதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. ஒரு 3 பஜ்ஜி மிளகாவ இந்த மாரி நச்சு எடுத்துட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் அதில போட்டு லைட்டா வதக்கி, பச்சை மிளகா, சீரகம், பூண்டு அதையும் நல்லா நச்சு, அதையும் நம்ம மிளகாவோட சேர்த்து போட்டு நல்லா வதக்கிட்டு, அடுத்து தயிர் நான் காமிச்சிருக்க இன்கிரீடியன்ட் எல்லாம் ஒண்ணா சேர்த்து, நல்லா கட்டி இல்லாம கலந்து எடுத்துக்கலாம். அடுத்து இதில தேவையான அளவு தண்ணி ஊத்தி, கட்டி இல்லாம இந்த மாரி நம்ம எல்லாத்தையுமே ஒண்ணு சொன்னாப்ல கலந்து எடுத்து, அதை இந்த பஜ்ஜி மிளகால ஊத்தி, நல்லா கைவிடாம கிளறிட்டே இருந்தீங்கன்னா, ஒரு நுர கட்டி வந்ததுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டு, அதில கொஞ்சமா கொத்தமல்லி தழை சேர்த்து, தாளிச்சு கொட்டி சாப்பிட்டு பாருங்க. சும்மா வேற லெவல்ல இருக்கும். தயிரே பிடிக்காதுன்னு சொல்றவங்க கூட இந்த மோர் குழம்ப ஊத்தி ஊத்தி சாப்பிடுவாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். இந்த மாரி மோர் குழம்பு பஜ்ஜி மிளகா போட்டு இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கீங்களா? அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லுங்க. ட்ரை பண்ணதே இல்லன்னா, டக்குன்னு ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட மறக்காம ஷேர் பண்ணி, இந்த மாரி யூனிக்கான ரெசிபீஸ்க்கு நம்ம ஜாக்ஸ் கிச்சனை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய்.